என்ன இப்ப என்ன நடந்துச்சு? 10 ரூபாய் குறைச்சு சொல்லிட்டாங்க. அது பெரிய கூத்தமா? ஏன் புருஷனும் இந்த கடைக்கு ஒரு முதலாளிதான். என்னமோ நீ வேலை கால வச்ச மாதிரி கத்துறியே. ஐயோ நான் எங்க கத்துனேன்? கணக்கு படிங்கன்னு சொன்னேன்ல. ஒரு ஆம்பளை பக்கத்துல நின்னு கணக்கு படிங்கன்னு சொன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் என்ன நினைப்பாங்க? இப்ப என்ன சொல்லிட்டேன்னு தேவையில்லாம குதிக்க. அப்படியே ஏதாவது சொல்லணும்னா உன் புருஷனை விட்டு சொல்லணுமே ஒழிய நீ சொல்லக்கூடாது. குழந்தைன்னு ஒரு மரியாதை வேணா? என்ன சுந்தரவா இந்த சின்ன என்ன சின்ன விஷயத்துல விவகாரம்? இன்னைக்கு கூட்டல் தப்புன்னுவாங்க, நாளைக்கு கழிச்சல் தப்புன்னுவாங்க, உட்கார்ந்தா குத்தம்பாக, நின்னா குத்தம்பாக, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குனிய வச்சு முதல்ல குரணிய கொட்டு கள்ளு பொறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அடடடடா, இது என்ன பெரிய ரோதனையா போச்சு? இப்படி நாள் பூரா தொட்டதுக்கெல்லாம் கத்திட்டு இருந்தா நடத்துற கடை விளங்குமா இல்ல குடும்பம் தான் உருப்படுமா? ஆமா, இவங்க நின்னுதான் எல்லாத்தையும் விளங்க வைக்கிறாங்க. நாங்க 2 பேரும் விளங்காம வந்து குட்டியா சோறு ஆகிட்டு இருக்குமாக்கு. புள்ள நீ ரொம்ப அதிகமா பேசுற. ஏன் நானும் என் புருஷன் மாதிரி பேசாம இருந்துட்டா சௌரிய என்ன பாக்குறீங்களா? அடியே அண்ணன் அப்படி எல்லாம் பேசாத. அவங்க தெய்வம் மாதிரி. அவளுக்கு அவங்க புருஷன் தான் தெய்வம். ஏன் முன்னாடி என் புருஷனை இலக்காரமா பேசுற? நான் அதுக்கு செவனேன்னு இருக்கணும்.